தில்லானா மோகனாம்பாள். இந்த படம் ஆங்கில விளக்க உரையுடன் மேல்நாட்டில் திரையிடப்பட்டது. அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்று இந்த படத்தின் பிரதியை வாங்கிச் சென்று நாதஸ்வரம், பரதம் ஆகிய கலைகளை பற்றி தங்களது மாணவர்களுக்கு விளக்கப்படுத்தி வந்தது. எஸ் வாசனின் ஜெமினி நிறுவனம் 1950களின் இறுதியில் தில்லானா மோகனாம்பாளை தயாரித்திருந்தால் அதில் வைஜெயந்தி மாலாதான் கதாநாயகியாக நடித்திருக்க அதிக வாய்ப்பு. காரணம், வஞ்சிக்கோட்டை வாலிபன், இந்தி திரைப்படமான பைகாம், இதன் தமிழ் ரீமேக்கான இரும்பு திரை போன்ற ஜெமினி நிறுவனத்தின் படங்களில் தொடர்ந்து வைஜெயந்தி மாலாதான் கதாநாயகி. வைஜெயந்தி மாலா பின்னர் இந்திக்கு போய் சூப்பர் ஸ்டாராக ஆகிவிட்டதாலும், ஜெமினி நிறுவனம் தயாரிக்காமல் AP நாகராஜன் தயாரித்ததாலும் தில்லானா மோகனாம்பாளாக பத்மினி மாறி போய்விட்டார். சண்முக சுந்தரத்துக்கு பின்னணியில் நாதஸ்வர இசையை கரை புரண்டோட செய்யப்போகும் உண்மையான நாதஸ்வர ஜாம்பவான் யாரை கொண்டு வருவது என்ற கேள்விதான். நாதஸ்வர இசைக்காக அவர் மனதில் வைத்திருந்த நாதஸ்வர சக்கரவர்த்திகளில் ஒருவர் என போற்றப்பட்ட காரக்குறிச்சி அருணாச்சலத்தை, அந்த நாதஸ்வர இசை மேதை 1964லேயே காலமாகிவிட்டார். இதனால் APN மனதிலும் KVM மனதிலும் தோன்றியவர்கள் மதுரை சகோதரர்கள் எனப்படும் MPN சேதுராமன் மற்றும் MPN பொன்னுசாமி ஆகியோர்தான். உடனே இருவரும் புக் செய்யப்பட்டார்கள்.